Hi students, welcome to Chennai Academy. நம்ம இன்னிலிருந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சில டாபிக்ஸ் வைஸ் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஒரு சில சதாபாசத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வார்த்தையில் ஒரு சில டாபிக் மட்டும் நம்ம அந்த டாப்பிக்கை மட்டும் ஒரு 5 to 10 minutes நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, அது தொடர்ச்சியாக ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம யூனிட் 3 சமூக பொருளாதார பிரச்சனைகளில் ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லோக்பால். அதாவது நம்மளுடைய சிலபஸ்ல கரப்ஷன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தைக்கு இணங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் பார்த்தீங்கன்னா லோக்பால். அந்த டாபிக் பார்த்தா கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம இன்னைக்கு அனலைஸ் பண்ண போகிறோம். அந்த ஒரு டாபிக் மட்டும். ஓகேங்களா, நம்ம டிஸ்பிளேல வந்து நோட்ஸ் காமிச்சிருவோம். அது சம்மந்த வேற தகவல் நம்ம சொல்லுவோம். அது ஜஸ்ட் ஒரு 5 minutes மட்டும் லிசன் பண்ணி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லோக்பால் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங், அந்த வார்த்தை யார் காயின் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா LM சிங்வி அப்படி ஒரு நபர் தான். ஆக்சுவலாக வந்து நம்ம பஞ்சாயத்து ராஜ்ல LM சிங்வி கமிட்டி படிச்சிருப்போம். அவர் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லோக்பால் அப்படிங்கிற வார்த்தையை வந்து காயின் பண்ணியிருப்பார். ஓகே, இப்போ லோக்பால் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லோக் பால். ஓகே, இந்த மீனிங் இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் சமஸ்கிருத அர்த்தம். ஓகே, இது வந்து இந்த வேர்டு பொறுத்த வரைக்கும் ஒரு சமஸ்கிருத வேர்டு. இது என்ன மீனிங் சொல்றாங்கன்னா ஒன்னு டிஃபெண்டர் ஆஃப் பீப்புள், அதாவது மக்களுடைய பாதுகாவலர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா பீப்புளுடைய நண்பன். ஓகே, பீப்புள்ஸோடைய ஃப்ரெண்ட். இப்படி ஒரு ரெண்டு மீனிங்கா வந்து சமஸ்கிருத வார்த்தை லோக்பால் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இப்போ இது குறித்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதுக்காக அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரிலிம்ஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். லோக்பால் எதுக்காகனா இது கரப்ஷனை ஒழிப்பதற்காக கொண்டு வரக்கூடிய ஒரு ஆம்புட்ஸ்மேன் பாடி. ஆம்புட்ஸ்மேன் பாடி அப்படின்னா என்ன, ஒரு குறை தீர்ப்பாயம் அப்படி கூட சொல்லலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உச்சபட்சமா நிறைய ஊழல்கள் நடக்குது. அந்த ஊழல்களை ஒழிப்பதற்காகவும் அந்த ஊழல்களை இனிமேல் நடக்கக்கூடாது என்பதற்காகவும் இது ஊழலை தடுப்பதற்குரிய ஒரு அமைப்பாக செயல்படுகிறது. ஓகே, அப்ப என்ன சார் ஊழலை தடுப்பதற்காக இந்தியாவில் எவ்வளவோ அமைப்புகள் இருக்குது. கோர்ட் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CBI இருக்குது, CVC இருக்குது, எத்தனையோ பாடிஸ் இருக்குது. ஆனாலும் ஊழல் நடக்க தான் செய்யுது. ஓகேங்களா, ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாடிகள் இருந்தாலும் CBI CVC இவெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்றாங்க, ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட் வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் இருக்காங்களே தவிர அதை ஆய்வு செய்யக்கூடிய இடத்துல சுப்ரீம் கோர்ட் இல்லை. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அப்ப அதுக்காக தானே சார் CBI வச்சிருக்காங்க, அப்புறம் வந்து CVC வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஊழலை ஒழிப்பதற்காக தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா CBI வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்சிங் டாக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் அது வந்து அரசாங்கத்தோடைய கைக்கூலியாக தான் செயல்படுது, ஆளுங்கட்சியோடைய கைக்கூலியாக தான் செயல்படுதுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பாடியையும் சுப்ரீம் கோர்ட்டே கொட்டேஷன்ல ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்ல வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அது சுப்ரீம் கோர்ட்டே. அப்போ எந்த அளவுக்கு இந்த அமைப்பு இந்த பாடி வந்து ஒரு இன்எஃபிஷியண்டா இருக்குது. ஓகே, பவர்லெஸ் பாடி. ஓகேங்களா, அதுதான் வந்து பவரே இல்லாம இருக்கு. அதனால என்ன பண்ண இதெல்லாம் உருவாக்கப்பட்டு நம்ம தெரியும் 1970s நியர்லி 1970s உருவாக்கியிருப்போம் சந்தாராம் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில். அப்போ லோக்பால் எப்போ உருவாக்கணும் அப்படின்னா 2013 ஆக்சுவலா பில் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி லோக்பால் வந்து வேணாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை எதிர்பார்க்கல. அப்படின்னா இந்த லோக்பால் அப்படிங்கிற ஒரு பாடி வேணும்னு சொல்லிட்டு எப்பயில இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன், அதாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம், முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966 சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, குரூப் 1 பிலிம்ஸ் கூட இந்த கொஸ்டின் வந்திருந்தது. இந்த பாடி தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லோக்பால் அப்படின்னு ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெக்கமெண்டேஷன் பண்ணது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் ரிஃபார்ம் கமிஷன் வந்து வீரப்ப மௌரி அவருடைய தலைமையில் உருவாக்கப்பட்ட செகண்ட் ரிஃபார்ம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் அதுவும் ரெக்கமெண்டேஷன் பண்ணது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பாடிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த லோக்பால் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து உருவாக்கணும், ஆன்டி கரப்ஷன் பாடியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஓகே, ஆனா என்னதான் கவர்மெண்ட் ஒரு சைடுல இருந்து ரெக்கமெண்ட் பண்ணாலும் கவர்மெண்ட் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணாலும் கவர்மெண்ட் தான் அதுக்குரிய எடுக்கக்கூடிய ஒரு முடிவு இருக்காங்க. அதுக்கு தனியா சட்டம் பாஸ் பண்ணணும். ஓகே, 1970s 80sலயே பில் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அந்த டைம்ல லோக்சபா வந்து டிசொல்யூஷன் ஆனதுனால அந்த பில் வந்து லேப்ஸ் ஆயிருக்கும். திருப்பி வந்து 2005ல நிறைய அட்டெம்ப்ட் நடந்திருக்கும். ஓகே, பில் வந்து பாஸ் பண்றதுக்கு, ஆனா வந்து பாஸ் பண்ண முடியாம போயிருக்கு. 8 times வந்து அட்டெண்ட் பண்ணிருப்பாங்க, ஆனா பில் பாஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்மளுடைய லோக்பால் சட்டம் மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லணும்னா யார் அப்படி பாத்தீங்கன்னா இவர் தான் ஆக்சுவலா அண்ணா ஹசாரே. என்ன அப்படின்னா இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன், ஓகே ஊழலுக்கு எதிரான இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார். அதனால இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. கரப்ஷனை ஒழிப்பதற்காக லோக்பால் அப்படின்னு ஒரு பாடி வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு இவர் கூட ஆக்சுவலா கிரண் பேடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேமஸ் சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆக்சுவலா இவங்க கூட தான் இருந்து பாலிடிக்ஸே ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேங்களா, அப்பதான் இவருடைய அரசியல் வாழ்க்கையை தொடர்ந்து இவர் தான் ஆக்சுவலா இந்த போராட்டம் பண்ணி இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு ஒரு முதற் காரணமாக இருக்கிறார். ஓகேங்களா, இதுதான் வந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் லோக்பால் பத்தி. ஓகேங்களா, லோக்பால் அப்படின்னா ஊழலை தடுப்பதற்காக ஒரு பாடி. அதை பத்தி டீடைலா பார்க்க போறோம். क्वेश्चंस இந்த டாபிக்ல இருந்து क्वेश्चंस எப்படி வரும்னு சொல்லிட்டு நான் கடைசியா சொல்றேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாமா இன்ட்ரோடக்ஷனா. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, அதாவது ரெண்டு சட்டம். லோக்பால்ங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா
யூனியன் கவர்மெண்ட்டுக்கு, அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு கீழே வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை விசாரிப்பதற்கு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு லோக்பால். லோக் ஆயுக்தா அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசு கீழே வரக்கூடிய லோக் ஆயுக்தா. ரெண்டுமே உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பாடிஸ் தான். லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் 2013 பொதுவாக லோக்பால் சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இது இந்திய நாடாளுமன்றத்தின் ஊழல் எதிர்ப்பு சட்டமாகும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு சட்டம் தான். ஓகேவா? இது எந்த விதத்திலையும் நம்மளுடைய அரசியல் அமைப்புல எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. அரசியல் அமைப்புல எங்கேயும் மென்ஷன் பண்ணவே தனி ஆர்டிகலே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்டாச்சுரி பாடி தான். ஓகேங்களா? என்று அழைக்கப்படுகிறது. இது இந்திய நாடாளுமன்றத்தின் ஊழல் எதிர்ப்பு சட்டமாகும். சில பொது பணியாளர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க லோக்பால் நிறுவனத்தை நிறுவுவதற்கு வழிவகை செய்ய முயல்கிறது. ஓகேவா? இதுதான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். அடுத்து, இந்த சட்டம் ஜம்மு காஷ்மீர் உட்பட இந்தியா முழுமைக்கும் எல்லா யூனியன் பிரதேசத்துக்கும் இந்த லோக்பால் வந்து இருக்கும். ஒவ்வொரு மாநிலமும் கட்டாயமா லோகாயுக்தாவை உருவாக்குவது கட்டாயமாக்கிறது. லோக்பால் அமைப்பு எந்த அரசியலமைப்பு ஆதரவும் இல்லாத ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. இதுதான் கீவேர்டு. ஓகே, இந்த வார்த்தை நீங்க எழுதும் போது முக்கியமான வார்த்தை. ஓகே, இது ஒரு ஸ்டாச்சுரி பாடி தான். ஓகே, கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் இது எதுக்குமே கிடையாது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து லோக்பாலோட அமைப்பு, லோக்பாலோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கடைசியா வந்து இந்த ஸ்ட்ரக்சரை பத்தி கடைசியா நான் ஒரு இமேஜும் காமிக்கிறேன். அதுல யார் வந்து இப்போ வந்து தலைவர் இருக்காங்க எல்லாமே நமக்கு தெரியும். ஓகேவா? பாருங்க, லோக்பாலோட அமைப்பு பொறுத்தவரை லோக்பால் என்பது ஒரு தலைவர், அதிகபட்சம் 8 உறுப்பினர்கள். ரொம்ப முக்கியமானது பாருங்க, லோக்பால் ஒரு தலைவர், அதிகபட்சம் 8 உறுப்பினர்கள். அப்போ 1+8 அப்படின்னு ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்ப 8 மெம்பர்ஸ் சொன்னா கம்மியா கூட இருக்கலாம். ஓகே, கொண்ட பல உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பாகும். லோக்பாலின் தலைவராக நியமிக்கப்படுபவர் இந்தியாவின் முன்னாள் தலைமை நீதிபதியாகவோ அல்லது உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியாகவோ இருக்க வேண்டும். தலைவர்களுக்கு குவாலிஃபிகேஷன் முக்கியமானது. ஓகேவா? அடுத்து இருக்க வேண்டும். அதாவது ஊழல் எதிர்ப்பு கொள்கை, பொது நிர்வாகம், விழிப்புணர்வு, காப்பீடு, வங்கி உள்ளிட்ட நிதி, சட்டம் மற்றும் மேலாண்மை தொடர்பான விஷயங்களில் குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் சிறப்பு அறிவும் நிபுணத்துவமும் கொண்ட மாசற்ற நேர்மையும் சிறந்த திறனும் கொண்ட ஒரு சிறந்த நபராக இருக்கணும். அப்படி ஒண்ணு நீதிபதியா இருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த துறைகள்ல 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒரு நேர்மையான ஒரு நபரை தான் ஆக்சுவலா சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணணும். அவர் வந்து தி மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனா கூட இருக்கலாம். ஓகேங்களா? அதனால இந்த சேர்மன் அப்பாயிண்ட் பண்றதுக்கு இந்த சட்டம் ஒரு கிளாரிஃபையான ஒரு என்ன சொல்றது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே, சேர்மனுக்கு. அடுத்து பாருங்க, அதிகபட்சம் 8 உறுப்பினர்களில் பாதி பேர் நீதித்துறையை சேர்ந்தவர்களாக இருக்கும். பாதி பேர் நீதித்துறை உறுப்பினர்களாக இருப்பார்கள். உறுப்பினர்களில் குறைந்தபட்சம் 50% பேர் SC ST OBC சிறுபான்மையினர், பெண்கள் நீதித்துறை உறுப்பினர்கள். லோக்பால் நீதித்துறை உறுப்பினர் உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியாகவோ அல்லது உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதியாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? நீதித்துறை உறுப்பினர்கள் என்ன அர்த்தம்? ஓகேங்களா? இது SC ST OBC ஏதாவது அமைப்புகள்ல இருந்து வரணும். குறைந்தபட்சம் 5 உறுப்பினர்கள். அடுத்து பாருங்க, நீதித்துறை அல்லாத உறுப்பினர்கள், இவங்க எல்லாம் வந்து ஜுடிஷியல் மெம்பர் சொல்லுவாங்க. இதை நான் ஜுடிஷியல் மெம்பர்ஸ் ஆகிறவங்க வந்து அதே மாதிரி தான். இந்த பொது நிர்வாகம், சட்டம், இந்த காப்பீடு தொடர்பான 25 வருஷம் அனுபவம் இருக்கணும். ஓகேங்களா? 2 வகையா போயிருக்காங்க. இங்கதான் பாயிண்ட். ஓகே, நீதித்துறை அல்லாத உறுப்பினர்கள், நீதித்துறை உறுப்பினர்கள் 2 பாயிண்டா இருக்கு. ஓகே, அடுத்து தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமனம். இந்த தலைவர்களையும் உறுப்பினர்கள் யார் நியமிக்க போறா? சிபிஐ மாதிரி பிரைம் மினிஸ்டரே வந்து இந்த சிபிஐ டைரக்டர் நியமிக்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நியமிச்சிட்டாங்கன்னா இதுவும் பவர்லெஸ் பாடியா மாறிடும். ஓகே, சிபிஐ மாதிரி இதுவும் ஒரு வேஸ்ட் பாடியா மாறிடும். அப்ப உறுப்பினர்களை நியமிப்பதுல எந்த விதமான அரசியல் தலையீடும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? முக்கியமானது. அதனால என்ன அப்படி வச்சிருக்காங்க பாருங்க, உறுப்பினர்கள் தேர்வு குழு பரிந்துரையின் பேரில் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட வேண்டும். ஓகேங்களா? ஜனாதிபதியால் தான் நியமிக்கப்படணும். அந்த தேர்வு குழு யார்? அதுதான் முக்கியம். பாருங்க, தேர்வுக்குள்ள ஃபர்ஸ்ட் யாரு? பிரதமர், அவர்தான் தலைவர். அடுத்து மக்களவையின் சபாநாயகர். ஓகே, லோக்சபாவுடைய ஸ்பீக்கர், மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவர். இதுதான் முக்கியமானது. இந்த ஒரு பாயிண்ட வச்சுதான் ரொம்ப வருஷமாவே நம்ம லோக்பால்ல வந்து மெம்பரை நியமிக்காம இருக்கிறாங்க. அது நான் சொல்றேன். ஓகே, எதிர்க்கட்சி தலைவர், இந்திய தலைமை நீதிபதி. ஓகே, இந்திய தலைமை நீதிபதி அல்லது அவரால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு நீதிபதி அல்லது சிறந்த நீதிபதி உள்ளடக்கிது. அப்ப பாருங்க, ஒரு சைடு பிரதமர் வந்துடுறாரு ஆளுங்கட்சி சார்பாக, இன்னொரு நபரு மக்களவை சபாநாயகர், அவரும் ஆளுங்கட்சி சார்ந்த நபர் தான் இருப்பாரு கான்செப்சுவலா பார்த்தா. ஆனா மக்களவை சபாநாயகர் ஆக்சுவலா வந்து அவர் சபாநாயகரா ஆகும்போது எந்தவித கட்சியும் சேராம இருக்கணும். ஓகே, அந்த கட்சியில இருந்து விலகி வந்துருவாங்க. அதனால எந்த கட்சியும் சாராம இருப்பாரு மக்களவை சபாநாயகர். அப்ப எதிர்கட்சிக்கு நம்ம அந்தஸ்து இருக்காங்க, எதிர்கட்சி தலைவரை நம்ம இருக்கிறோம். இது அல்லாம காமனா தலைமை நீதிபதியோ அல்லது ஒரு நீதிபதியை நியமிக்கிறோம். அப்ப பாருங்க, 1 2 3 4 அப்ப 4 பேரை கொண்ட ஒரு பாடி தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த யாரை வந்து உறுப்பினர்களாகவும் யாரை வந்து என்ன சொல்றது சேர்மனாகவும் நியமிக்கணும்னு சொல்லிட்டு தேடக்கூடிய ஒரு மெம்பர். அடுத்து
பதவி காலத்தை பொறுத்த வரைக்கும் லோக்பால் தலைவர்கள் உறுப்பினர்களுக்கான பதவி காலம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு அல்லது 70 வயது வரை. ஓகே, இதுல எது சீக்கிரம் முடியுதோ அதுதான். ஓகே, ஒண்ணு பதவி ஏற்றதுல இருந்து 5 ஆண்டுக்குள்ள முடிஞ்சிட்டுனா அது அப்படிதான் 70 வயது வரைக்கும். ஓகே, இதுதான் வந்து பதவி காலம். அடுத்து லோக்பாலுடைய விசாரணை பிரிவு. சட்டத்தின்படி லோக்பால் ஒரு விசாரணை பிரிவை அமைப்பு ஆகும். இது விசாரணை இயக்குனரின் தலைமையில் இருக்கும். ஊழல் தடுப்பு சட்டம் முக்கியமானது. ஊழல் தடுப்பு சட்டம் 1988 கீழ் தண்டனைக்குரிய பொது ஊழியர் ஒருவர் செய்ததாக கூறப்படும் எந்த ஒரு குற்றத்திற்கும் ஆரம்ப விசாரணை நடத்துவதே இதன் செயல்பாடாகும். இதுதான் கீவேர்ட். இந்த பாயிண்ட நீங்க எழுதணும். லோக்பாலை பத்தி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது எந்த சட்டத்தின் கீழே செயல்படுகிறது அப்படிங்கிறது. ஊழல் தடுப்பு சட்டம் 1988. இந்த வார்த்தைகள் இருக்கணும். இருந்தாதான் உங்களுக்கு ஆக்சுவலா வந்து கூடிய ஒரு மார்க்ஸே கிடைக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா நிறைய டேட்டா தான் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, மெயின்ஸ்ல. அடுத்து வழக்கு விசாரணை பிரிவு. சட்டத்தின்படி லோக்பால் அறிவிப்பின் மூலம் ஒரு வழக்குரைஞர் பிரிவை உருவாக்கும். அரசு ஊழியர்களுக்கு எதிராக வழக்கு தொடரும் நோக்கத்திற்காக இந்த பிரிவு வழக்குரைஞர்கள் இயக்குனரால் வழிநடத்தப்படும். அதாவது அரசு ஊழியர்கள் எங்கெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்களுக்கு எதிராக வழக்கை தொடுப்பதற்காக வழக்கறிஞர்கள் சார்பாக ஒரு அமைப்பை இருக்கும். ஓகே, அடுத்து அதிகார வரம்பு. இவங்க யாரெல்லாம் விசாரிக்கலாம், ரொம்ப முக்கியமானது. ஓகே, பிரதமர் லோக்பாலின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளார். ரொம்ப முக்கியமானது. இந்தியாவுடைய உச்சபட்ச பதவியான அரசியல் பதவியாக இருக்கக்கூடிய பிரதமர். ஏன்னா அவங்க தான் அந்த டாப் மோஸ்ட் பதவி இருக்கிறவங்க வந்து அதிகமாக ஊழல் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதனால பிரதமர் வரைக்கும் கீழே வந்துட்டார். இப்போ மினிஸ்டர் வந்து தாராளம் வந்துடும். மினிஸ்டரே வந்துட்டானா செக்ரட்டரியை தான் ஏமாத்துறோம். ஓகே, செக்ரட்டரி வந்துடுறாங்க. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டா லோக்பாலின் அதிகார வரம்பு அனைத்து வகை பொது ஊழியர்களையும் உள்ளடக்கும். நேர்மையான அரசு ஊழியர்களுக்கு போதுமான பாதுகாப்பை வழங்குகிறது. ஓகே, அதே மாதிரி நேர்மையான அதிகாரிகள் மீது வழக்குகள் தொடுத்ததால் அது வந்து பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. அடுத்து வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டத்தின் படி, ஓகே, ஃபெரா அப்படி சொல்றோம், கீழ் ஆண்டுக்கு 10 லட்சத்திற்கு மேல் வெளிநாட்டு மூலத்தில் இருந்து நன்கொடை பெறும் அனைத்து நிறுவனங்களும் லோக்பால் அதிகார வரம்புக்குள் கொண்டு வரப்படுகின்றன. முக்கியமானது. ஓகே, அதிகார வரம்பெல்லாம் படிச்சு வச்சுக்கணும். லோக்பால் மூலம் பரிந்துரைக்கப்படும் வழக்குகளுக்கு சிபிஐ உட்பட எந்த ஒரு புலனாய்வு அமைப்புக்கும் கண்காணிப்பு மற்றும் வழிகாட்டுதல் அதிகாரம் லோக்பாலுக்கு உள்ளது. லோக்பால் ஒரு வழக்கை எடுத்துட்டாங்கன்னா அந்த லோக்பால் சிபிஐ, சிவிசி, ஸ்டேட் கவர்மெண்ட், போலீஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கைட் பண்ணலாம். ஓகேங்களா? சிபிஐ இயக்குனரை தேர்வு செய்ய பிரதமர் தலைமையிலான உயர் அதிகார குழு பரிந்துரை செய்யும். அடுத்து வழக்கு விசாரணை இயக்குனரகம் வழக்கு விசாரணை இயக்குனரின் மொத்த கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும். மத்திய கண்காணிப்பு ஆணையம் பரிந்துரையின் பேரில் சிபிஐ வழக்கு விசாரணை இயக்குனர் நியமனம். முக்கியமானது. ஓகே, அடுத்து பாருங்க. லோக்பால் ஒப்புதலுடன் லோக்பால் பரிந்துரைக்கும் வழக்குகளை விசாரிக்கும் சிபிஐ அதிகாரிகளை இடமாற்றம் செய்தல். நல்லா ஞாபகம் வச்சு பாருங்க. இடமாற்றம் செய்தது. வழக்கு நிலுவையில் உள்ள போது ஊழல் வழிகளில் சம்பாதித்த சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கு இந்த மசோதாவில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதாவது விசாரிக்கக்கூடிய நபர்களுடைய சொத்துக்களையும் பறிமுதல் செய்வதற்கு வழிவகை செய்தது. ஓகே, ஆரம்ப விசாரணை மற்றும் விசாரணைக்கான தெளிவான காலக்கெடுவை இந்த சட்டம் வகுத்துள்ளது. ஓகே, அது ஆரம்பிக்கிறதுக்கும் அந்த விசாரணை எப்போக்குள்ள முடிக்கணும் எல்லாத்துக்கும் கரெக்டா டைம் லைன் இருக்குப்பா. ஓகே, அடுத்து பாருங்க. சட்டம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து 365 நாட்களுக்குள் மாநில சட்டமன்றத்தால் ஒரு சட்டத்தை ஏற்றுவதன் மூலம் லோக் ஆயுக்தா முக்கியமானது. ஓகேவா? இது ஒரு மாடல் ஆக்ட். லோக்பால் லோக் ஆயுக்தா 2013 ஆக்ட் வந்து ஒரு மாடல் ஆக்ட். அந்த ஆக்ட் அடிப்படையில் ஸ்டேட் கவர்மெண்ட் 365 நாளுக்குள்ள லோக் ஆயுக்தா சட்டத்தை கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? இது ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் ஆக்சுவலா மொத்தமா இந்த லோக்பாலை பத்தினது. ஓகேங்களா? இப்போ இந்த லோக்பாலை பத்தி நமக்கு எப்படி கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ரொம்ப ஓப்பன் கொஸ்டின்ஸ் தான் கேட்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் அபவுட் லோக்பால், புரிஞ்சு போச்சா? கேட்கலாம். டிஸ்கஸ் அபவுட் லோக்பால் லோக் ஆயுக்தா ஆக்ட் அப்படி கூட கேட்கலாம். ஓகே, அப்படி கொஞ்சம் யூனிக்கா கேட்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா எப்படி கேட்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஊழலை ஒழிப்பதற்காக லோக்பாலின் பங்களிப்பை வரையறை செய்க. முடிஞ்சு போச்சு. ஓகே, ஊழலை ஒழிப்பதற்காக லோக்பாலுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிற விஷயத்தை நீங்க சொல்லணும். அப்போ லோக்பாலை பத்தி நீங்க பேசணும். லோக்பாலை பத்தி சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். எந்த ஒரு சட்டம் வந்தது, நம்ம இந்தியாவில் ஊழல்கள் என்ன இருக்குது, இந்த லோக்பால்ங்கிறது வந்து எந்த அமைப்பு, எவ்வளவு மெம்பர்ஸ் பாடி, இது யார் நியமிக்கிறாங்க, இதோட அதிகார வரம்பு என்ன, எல்லாமே டீட்டெயில் தான் நீங்க கொடுக்கணும். கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணணும். நீங்க லிங்க் பண்ணணும் அப்படின்னா லோக்பாலுக்கு போய் யார் சேர்மன், யாரெல்லாம் மெம்பர்ஸ் நியமிச்சிருக்காங்க, அதுல என்ன பாலிடிக்ஸ் சொன்னா எதிர்கட்சி தலைவர் அப்படி சொல்லிட்டு, அப்ப அந்த எதிர்கட்சி தலைவரோட அந்தஸ்து கடந்த ஒரு 7 வருஷமா இல்லாம இருந்தது. ஆனா இப்போ லோக்பாலுக்கு சேர்மன் வந்து நியமிச்சிட்டாங்க. 2014ல எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தே இல்லாம இருந்தாங்க காங்கிரஸ். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்து வேணும் அப்படின்னா மொத்த லோக்சபா ஸ்ட்ரென்த்ல 10%
யாருக்கு வந்து எம்பி இருக்குதோ அவங்க தான் ஆக்சுவலாக வந்து எதிர்கட்சி தலைவர். ஆனால் அந்த 10% கூட காங்கிரஸுக்கு 2014 கிடைக்கல, 2019 கிடைக்கல. ஓகேங்களா? அதனால எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து இல்லாமல் இருந்தது. அப்புறம் அந்த லோக்பால் சட்டத்தில் வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க 2016. தான் நீங்க ரெஃபர் பண்ணணும். ஓகே, 2016 லோகாயுக்தா 2013 அமெண்ட்மெண்ட் வந்து 2016. அந்த அமெண்ட்மெண்ட்ல என்னென்ன ப்ரொவிஷன் சேஞ்ச் பண்ணாங்க அதையும் நீங்க அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுதான் லாஸ்டா ஒரு இமேஜ் காமிக்கிறேன் சொல்லியிருந்தேன், அதுதான் இந்த இமேஜ். ஓகே, ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போதைக்கு பாத்தீங்கன்னா சீஃப் சேர்பர்சனா பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பினக்கி சந்திர கோஸ். ஓகே, ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்திருக்காரு. அவரை வந்து இப்போதைக்கு சேர்பர்சனா நியமிச்சிருக்காங்க. அடுத்து நிறைய ஜுடிஷியல் மெம்பர்ஸ் பாருங்க, திலீப் போஷல், ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் அலகாபாத் ஹைகோர்ட். அடுத்து நான் ஜுடிஷியல் மெம்பரா தினேஷ் குமார் ஜெயின், ஃபார்மர் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் மகாராஷ்டிரா இருந்திருக்காரு. ஓகேவா? இவர் ஒரு ஜுடிஷியல் மெம்பர், நான் ஜுடிஷியல். இந்த மாதிரி ஜுடிஷியல் மெம்பர் ஒரு 4 பேர், நான் ஜுடிஷியல் மெம்பர் 4 பேர், மொத்தம் 1+8 மெம்பர்ஸ் ஃபில் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் ஆக்சுவலாக கம்ப்ளைண்டிங் ப்ராசஸ். எல்லாமே இப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் எப்படி விசாரிக்க வருது. இவ்வளோ விங்ஸ் இருக்குது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரான்ச்சில் மட்டுமே. ஓகேங்களா? நம்ம நினைக்கிறோம் லோக்பால் அமைப்பு மட்டும்தான் கிடையாது. எவ்வளவோ அமைப்பு இதுக்கு இருக்கு. சென்ட்ரல் ரெஜிஸ்டர் இருக்கு, செக்யூரிட்டி விங் இருக்கு, ஸ்க்ரூட்டனி விங் இருக்குது, பட்ஜெட் ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கு, ஜுடிஷியல் பிரான்ச் எல்லாமே கொண்டு இருக்குது. பவர் பாருங்க, சர்ச் சைஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பவர்ஸ் அண்டர் த கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் எல்லாத்துக்கும் பவர் இருக்குது. மெயினாக இவங்க சிபிஐ சூப்பரண்ட் பண்ணும். இது ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? இதுதான் ஆக்சுவல் லோக்பால். ஓகே, இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் மெயின்ஸ்க்குரிய ஒரு தலைப்பு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.